என் பிள்ளையே, தள்ளிவிடாதே உன் வாழ்க்கையை. நான் உன்னோடைய முருகன் பேசுறேன். நீ தனியா இல்லப்பா. உனக்கு யாரும் புரியலன்னு நினைக்காதே. உன் கண்ணீர் ஒவ்வொன்னையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ மனசுல யார்கிட்டையும் சொல்ல முடியாத பாரங்களையெல்லாம் என்னோட வேல் முனையில் வைத்து விட்டுடு. உனக்கு தோல்வி வந்துச்சுன்னா அது உன் முடிவு கிடையாது. அது உன் பயிற்சி. எதிரிகள் உன்னை காயப்படுத்தினாங்கன்னா அது உன்னை பலவீனமாக்க அல்ல, உன்னை வலிமையாக்கத்தான். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன் முன்னாடியும் பின்னாடியும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் முருகனா நின்னுகிட்டே இருக்கேன். என் பிள்ளையே, காலையில கொஞ்ச நேரம் எழுந்து என் நாமத்தை நின. பெரிய பூஜை வேண்டாம், பெரிய காணிக்க வேண்டாம். ஒரு சின்ன மனசு, ஒரு சின்ன நம்பிக்கை போதும். இந்த இடத்துல ஒரு விஷயம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுல முருகன் மேல நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ல ஓம் சரவண பவான்னு எழுதுங்க. உங்க அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமா இருக்கும். என் பிள்ளையே, நீ படிக்கிறியா, வேலை தேடுறியா, கஷ்டத்துல இருக்கியா, குடும்பச் சுமை உன்னை நசுக்குதா? என்னிடம் வா. என் கோவிலுக்கு வந்து என்ன ஒரு தடவை நிமிர்ந்து பாரு. உன் உள்ளத்திலேயே ஒரு தெளிவு வரும். நீ யாரையும் குறை சொல்லாதே. நீ யாரையும் பொறாமப்படாதே. உன் பயணத்தை உன் வேகத்துல நீ நட. உன் நேரம் வரும், அதுக்கு நான் பொறுப்பு. உலகம் உன்னை மதிக்கலன்னா கவலைப்படாதே. முருகன் உன்னை மதிக்கிறான், அது போதும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்படி இன்னும் நிறைய முருகன் உரைகள், ஊக்க வார்த்தைகள் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஒரு சப்போர்ட் பல பேருக்கு நம்பிக்கையா மாறும். என் பிள்ளையே, உன் கனவுகள் பெரியதா இருக்கலாம், பயமும் பெரியதா இருக்கலாம். ஆனா உன்னோட முருகன் அதைவிட பெரியவன். விழுந்தா எழு, அழுதா துட, சோர்ந்தா என்ன நின. நம்பிக்கை மட்டும் விடாதே. நான் உன்னோடைய முருகன். நீ வெற்றி அடையாம நான் உன்னை விடமாட்டேன். ஓம் சரவணபவா.